8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் செகண்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம். கியூபாய்டு, அப்புறம் ட்ரையாங்குலர் ப்ரிசம், ஸ்கொயர் பிரமிட், ட்ரையாங்குலர் பிரமிட். ஸோ இதிலலாம் வந்து எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, எத்தனை வெர்டெக்ஸஸ் இருக்குது, எத்தனை எட்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஓல்டு கொஸ்டினில் கூட வந்திருக்கு. ஸோ இதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து கனச்சதுரம், கனச்செவ்வகம். ஸோ இது வந்து முக்கோணத்தோட 3D. இது வந்து ஸ்கொயர் ப்ளஸ் மேலே வந்து பிரமிட் இருக்குது, கீழே வந்து ட்ரையாங்கிள், அதில் பிரமிட் இருக்குது. ஓகேவா? இது வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஃபேஸஸ்னால் என்ன? ஃபேஸஸ்னால் பக்கம். ஸோ இந்த 3Dயில் இருக்கும்போது எத்தனை பக்கம் இருக்கும் அப்படின்னா 6 பக்கம் இருக்கும். இப்போ வந்து நார்மலாக ஒரு ஸ்கொயருக்கு 4 பக்கம் இருக்குமா, அதோட அடிஷ்னலாக 2 பக்கம் இருக்கும் க்யூபுக்கு. ஸோ ஸ்கொயரை விட அடிஷ்னலாக 2 பக்கம் இருக்கும். வெர்டிக்ஸஸ் எத்தனை இருக்கும்? வெர்டிக்ஸஸ்னால் இது 1 2 3 அந்த எட்ஜஸை ஜாயின் பண்ணதில் அதுதான் வெர்டெக்ஸஸ். ஸோ அது எப்படி இருக்கும்னா 8 இருக்கும். அதாவது இப்போ 4 இப்போ வந்து ஸ்கொயரை நீங்கள் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயரில் 4 சைட்ஸ் இருக்கா? ஸோ 4 இதோட 2 ஆட் பண்ணால் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து வந்துடும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸஸ் வந்துடும். எட்ஜஸ்னால் அந்த டாட் வச்சுருக்கீங்களா, அதுதான் எட்ஜஸ். நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி இப்படி கண்டுபிடிச்சி எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். இல்லைனா இது ஒரு ஷார்ட்கட்டு. 2ஆல் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸஸ், நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்துடும். மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸஸ் வந்துடும். இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்துடும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். F+V - E வந்து எல்லாத்துக்குமே காமன் 2ஆக தான் இருக்கணும். ஸோ இப்படி நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். F+V - E = 2ஆக தான் வரும். இதுக்கு பேர் தான் யூலர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இது செவ்வகம்னா அதுலேயும் 4 பக்கம் இருக்கும். ஸோ +2 × 2 × 3 போட்டோம்னா அதே வேல்யூ தான் இதுக்கும். அடுத்து இது வந்து ட்ரையாங்கிள் 3 பக்கம் இருக்கும். ஸோ +2 × 2 × 3 போட்டோம்னா இந்த வேல்யூலாம் கிடச்சிரும். ஃபார்முலாவில் போட்டோம்னா 2 வந்துடும். இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். ஏன்னா மேலே பிரமிட் வேறு தனியாக கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ வந்து இது வந்து ஸ்கொயரோட பிரமிட். ஸோ ஸ்கொயருக்கு 4 சைடு. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? +1 × 2 இதே மாதிரி தான் இங்கேயும். ட்ரையாங்கிளுக்கு மேலே பிரமிடு, ட்ரையாங்கிள் 3 சைடு. ஸோ +1 × 2 +1 போட்டோன்னா 4 +1 போட்டோன்னா 4 × 2 போட்டோன்னா 6. இங்கே நடுவில் × 2 போடுவோம்ல, இதுக்கு இங்கே லாஸ்ட்டு தான் × 2 போடுறோம். +1 +1 அப்படின்னு கிடைக்கிறோம். ஸோ +2 × 2 × 3 +2 × 2 × 3 +2 × 2 × 3. இதுக்கு பிரமிடுக்கு மட்டும் +1 × 1 +1 +1 × 2 2 தடவை +1 ஃபெயில் ஆகி 2 தடவை +1 படிக்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரமிடில் ஏறி உட்காந்து போய் உட்காந்துட்டு +1 2 தடவை ஃபெயில் ஆகிட்டு அடுத்து தான் × 2க்கு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். F+V - E = 2 யூலர்ஸ் ஃபார்முலா. இது வந்து பேசிக் ஷேப்பு அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்து இது வந்து நமக்கு 1 மார்க்கு. இந்த 3 டைமென்ஷன்ஸ் ஆஃப் கியூபாய்டுக்கு என்னென்ன இருக்கும்? லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் மோர் தேன் 2 எட்ஜஸ் இன் பாலிஹெட்ரன் இஸ் கால்ட் வெர்டெக்ஸ். எட்ஜஸ் ஜாயின் பண்ணுறது வந்து வெர்டெக்ஸ். A cube has 6 faces. ஆல்ரெடி பார்த்தோம். கிராஸ் செக்ஷன் ஆஃப் த சாலிட் சிலிண்டர் இஸ் சர்க்கிள். இந்த மாதிரி கேட்குறதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். இந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த சாலிட் சிலிண்டர்னால் இதுதான் சிலிண்டர். ஸோ இதோட கிராஸ் செக்ஷன் வந்து இந்த சைடு என்னவாக தான் இருக்கும்? சர்க்கிளாக தான் இருக்கும். ஸோ த கிராஸ் செக்ஷன் ஆஃப் a சாலிட் சிலிண்டர் இஸ் சர்க்கிள். If a net of 3D shape has 6 plane squares இருந்துச்சுன்னா வந்து அது 3Dயாக மாறிடும் இல்லையா? ஸோ வந்து 3D ஷேப்பில் இருக்க ஸ்கொயர் தான் என்னது? க்யூபு. 3D ஷேப்பில் இருக்க ரெக்டாங்கிள் வந்து க்யூபாய்டு. ஓகேவா? இது வந்து என்னது? இது க்யூபாய்டு அப்படி கேட்குறாங்க. இது செவ்வகம். ஸோ க்யூபாய்டு. அடுத்து இருக்கிறது சிலிண்டர், அதுக்கு அடுத்து இருக்கிறது ஸ்கொயர் பிரமிட், அதுக்கு அடுத்து இருக்கிறது ட்ரையாங்குலர் ப்ரிசம். இதில் வந்து எந்த 3D ஷேப் வந்து நெட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது? விச் 3D ஷேப்ஸ் டூ த ஃபாலோயிங் நெட்ஸ் ரெப்ரசன்ட் அண்ட் ட்ரா தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து எதை வந்து நெட் ஷேப்னால் இப்படி சும்மா ட்ராயிங்கில் நமக்கு கொடுப்பாங்க, அந்த உருவம் எக்ஸாக்டாக கொடுக்காம. இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா க்யூபை மீன் பண்ணுது. ஓகேவா? க்யூபோட 3D தான் வந்துட்டு சிஸ்டம்லலாம் போட்டோன்னா இந்த மாதிரி வரும். இதுனா க்யூபு. ஓகேவா? இது வந்து க்யூபாய்டு, கொஞ்சம் அகலமாக இருக்குல்ல. ஸோ இது வந்து க்யூபாய்டு. இது வந்து ட்ரையாங்கிள் ப்ரிசமுக்கு தான். இந்த இது பார்த்தாலே தெரிஞ்சிடும், ட்ரையாங்கிள் ப்ரிசமுக்கு தான் மேலே அப்படி போகும். அடுத்து இது வந்து சென்டரில் ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ப்ரிசம்.
இது வந்து ட்ரையாங்கிள் ப்ரிசம், இது வந்து ஸ்கொயர் ப்ரிசம், இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் 2 சைடு சர்க்கிள் வரும். இந்த சைடு இதை சேர்த்து விட்டோம்னாலே சிலிண்டர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். கிட்ட போட்டு விட்டோம்னா சிலிண்ட்ரு. இது வந்து ஸ்கொயரோட ப்ரிசம், இதுலேயே ட்ரையாங்கிள் போட்டாச்சு, ட்ரையாங்கிள் ப்ரிசம். கியூபாய்ட், cube. For the each solid 3 views are given. Identify for which solid the corresponding top view, front view, side view அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்துல இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ, இது சைட் வியூ. இது வந்து இதுக்கு வந்து இது டாப் வியூ, இது சைட் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ, இது சைடு. இந்த இமேஜை பார்த்து நம்ம பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் எது இதுன்ட்டு. இது எப்படி அப்படியே வர்றது எதுவோ அதுதான் ஃப்ரண்ட் வியூவாக இருக்க போகுது. இதில் தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இதுக்கு இது ஃப்ரண்ட் வியூ, இதில் இது ஃப்ரண்ட் வியூ. ஸோ மிச்சம் ரெண்டும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். மேலேருந்து பார்க்கும்போது இந்த 2 பாக்ஸ் மட்டும் தான் தெரியும். அப்போ 2 பாக்ஸ் அந்த சென்டர் பாக்ஸும் தெரியும். 3 பாக்ஸஸ் மட்டும் தான் தெரியும். அப்படி இருந்ததுன்னா அதான் டாப் வியூன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான், ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து யூலஸ் ஃபார்முலா படி இந்த டேபிளில் இருக்கிறதுக்கு வந்து போட சொல்கிறாங்க. எப்படின்னா F+V - E. ஸோ வந்து 2 வருதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு பார்த்து வந்துட்டு வந்திருந்ததுன்னா எஸ், வரலைன்னா நோ போடணும். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் கூட அடுத்தது பார்க்கலாம்.